அப்பா இன்னைக்கு உள்ள நாள் ஒரு வழியா ஓடி முடிஞ்சிருச்சு. ஆமாம், உனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னியே, அந்த இது எப்படி இருக்கு இப்போ? பரவாயில்ல, அதான் கிளாஸ் முடிஞ்சிச்சுல, அந்த வியானும் காணாமல் போயிட்டான். நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் தெரியுமா? என்னது? அடுத்து யாருக்கு என்ன பண்ணாமே? அவன் யார் கூடயும் நின்று பேசிகிட்டு இருக்கிறத நம்ம கிளாஸில் சில பேர் பார்த்துருக்காங்க. யாருன்னா தெரில, மூஞ்ச உருன்னு வச்சு பேசிகிட்டு இருந்தானாமா. அப்படியா? செக்யூரிட்டியை தாண்டி யார் உள்ளே வந்திருப்பா? எப்படி அவங்க கேம்பஸ்குள்ளே வந்திருப்பாங்க? எப்படி அவன் யாருக்குமே தெரியாமல் பேசிகிட்டு இருந்தான்? தெரில என்ன கதைன்னு. எப்படி தெரியாமல் இருக்கும்? கேமராலாம் தாண்டியாக வந்து கேம்பஸ்குள்ளே அந்த ஒருத்தர் வந்திருப்பார். மேபி இன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட வந்திருக்கலாம். இவன் அங்கே வச்சு பேசிகிட்டு இருந்திருப்பான். நம்மளுக்கு இதெல்லாம் எதுக்கு நிலா? ஐயோ, அந்த பையன் பேரை கேட்டாலே எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏதோ பிரச்சனைக்குள்ளே நம்ம மாட்ட போகிறோமோன்னு இருக்குது. ஸ்டார்டிங்கில் நீ சொல்லும் போதெல்லாம் நல்லா இருந்துச்சு, இப்போ எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது ஜெசி. விடு, இதெல்லாம் வந்து மண்டிக்கில் போட்டு குழப்பாது. அடுத்த வாரம் யூனிட் டெஸ்ட் வருதுல, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் சரியா? அஸ்வினியை பார்த்தியா? பார்க்கலையேண்ணா, எங்கே போனான்னு தெரில. கடைசியாக அவளை வந்து நம்ம அங்கே காரிடாரில் நின்று பேசிகிட்டு இருந்தோம்ல, அப்போ தான் நான் அவளை கடைசியாக பார்த்தது. அப்போ நான் பார்க்கலையே. அப்படியா? மத்தியானத்துக்கு மேலே அவளை காணும், நானும் பார்க்கல. நம்ம குக்கரி கிளாஸுக்கும் அவள் வரல. சரி பத்திராத, எதுவும் ஆயிருக்காது. இவனுக்கு புரிதலையா? பாக்கியா இல்லை அஸ்வினி. இப்போ யாரோட இருப்பா நீனே சொல்லு. அதுவும் சரிதான், இல்லைனா ரெஸ்ட் ரூம் போயிருப்பா, இல்லை லைப்ரரி போயிருப்பா. எப்படி நீ லேஸாக விடுவ? பின்ன என்ன பண்ண சொல்கிற? அவள் பின்னாடி கேமரா கட்டி விட்டுட்டு எங்கே போகிறான்னு பார்க்க சொல்கிறியா நீ? அப்படி சொல்லலைண்ணா. இப்போ அவள் நம்ம கூட வந்துட்டா, காணும்னா பார்க்கறது இல்லையா? இப்போ நீனே காணும்னா நான் உனக்கு தேட மாட்டேனா? அது மாதிரி தானே. நீ எதுக்கு எடுத்தாலும் பார்த்துடுற. அவள் வீட்டுக்கு போயிருப்பா, இந்த நேரம் தான் முடிஞ்சிருச்சுல்ல. இனிமே போய் என்னன்னு நீ தேட போற அவளை? போன காரியம் என்னடா ஆச்சு? சூப்பராக முடிச்சிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அவங்க 2 பேரையும் நம்ப வச்சிட்டேன். சூப்பர். இதே நீ வந்துட்டு மெயின்டைன் பண்ண, யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. என்ன சரியா? ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆச்சு, உடனே ஆளை தூக்கிடுவேன் பார்த்துக்க. அதெல்லாம் மிஸ்ஸே ஆகாது பாஸ், சொல்லிட்டீங்களா? பக்காவாக வந்துட்டு இந்த மிஷினை முடிச்சுட்டு எனக்குள்ள ரிவார்டை நான் வாங்கிக்கிறேன். பார்க்கலாம். நம்ம பாக்கியாவை கட்டி போட்டிருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. பக்கா பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்துட்டு செய்கிறேன். அந்த இடமும் யாருக்கும் தெரியாது. நான் வாயை திறந்தா மட்டும்தான். நீ திறந்து தான் பாரேன். பண்ண மாட்டேன் பாஸ். நீ பாட்டு ஏதாவது ஒரு உணர்ச்சி விஷயத்துல உளறிட்டேன்னா அவங்க 2 பேர்ட்டையும், அவங்க 2 பேரும் ரொம்ப மோசமானவங்க தெரியும் தானே. கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணு. எக்காரத்தை கொண்டு நீ டேவிட்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. சரிங்க பாஸ். இப்போதான் யாரும் இல்லையடா, ஏன்டா மிமிரிக்கி பண்ணிட்டு இருக்க? ஐயோ, அந்த குரல்லே பேசி எனக்கு அப்படியே வந்துருச்சு பாஸ். இருங்க. இப்போ எப்படி இருக்கு? இப்போதான் வந்துட்டு நான் டேவிட்டை பார்க்குறேன். இவ்வளோ நேரம் இந்த அஸ்வினி பொண்ணோட பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ச்சே, பொண்ணா இது? பிசாசு. சரிதான். ஐயோ, நானும் அந்த பொண்ணை வந்துட்டு போட்டு கட்டி போடுறதுக்கு எவ்வளோ பாடுபடுறேன். கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டேங்குது. அடங்கா பிடாரி அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதான் மயக்க மருந்து கொடுத்து ஒரு மூலையில கட்டி போட்டு வச்சிருக்கேன் 2 பேரையும். அவங்களால இனிமே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை பாஸ். கேட்கவே நல்லா இருக்கு. சொல்ல மறந்துட்டேன்டா, எங்கள் மாமா வந்து என்னை பார்க்க வந்திருந்தாரு. ஐயோ, அந்த மனுஷன் வந்துட்டு ஆல்ரெடி நான் அங்கேருந்து நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் அங்கேருந்து என்னை துரத்தி விட்டாரு. இப்போ இங்கேயும் வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்துட்டு இருக்காரா? அவரையும் தூக்கணுமா பாஸ்? அவருக்கும் ஒரு மயக்க மருந்து கொடுத்து நான் கட்டி போட்டு வச்சிருட்டுமா? அவர் 1 2 பொழந்துருவாரா? அவரை போய் கட்டி போட்டு வைக்கிற, மயக்க மருந்து கொடுக்குறேன்னு உனக்கு தான் வந்து டேமேஜ் ஆகும். அவர் இவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா? எங்கள் லோகத்துக்கே தலைவர் அவர் தான். அவரை நீ கட்டி போட்டு வைக்கிறிய மயக்க மருந்து கொடுத்து? எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் இப்போ அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. அதனாலயே நான் அவருக்கு பயந்து நான் வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓட வேண்டியதாக இருக்குது. எங்கள் அப்பா இருக்கும்போது கூட என்னை கண்டுக்கலடா. இந்த மனுஷன் வந்துட்டு என்னையை போட்டு பாடாப்படுத்துறாரு. வந்து அங்கே உள்ள அகாடமியில் சேருன்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் நீ வந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ, அங்கேயே படிக்கலாமே, நல்ல விஷயம் தானே. அங்கேப்பா இந்த பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வருது. இந்த மாதிரி பயந்து அங்கிட்டு இங்கிட்டு தெரியணுங்கிறீங்க. இதுக்கு அங்கேயே இருந்துட்டா நீங்களே வந்துட்டு ஒரு கேங் லீடர் மாதிரி இருக்கலாம்ல. அங்கே இருந்தேன்னா எனக்கு வெளி உலகமே தெரியாமல் அங்கேயே இருந்து அந்த முட்டாளுங்களோட நானும் இருப்பேன். இங்கே அப்படியா? இங்கே பாரு எவ்வளோ இது வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் சொல்கிறது மட்டும் பண்ணுறதுனால நீ உனக்கு தெரியுது அது நல்லா பெருசு அப்படின்னு அந்த அகாடமிக்கு போகிறது. என் சைட்லேருந்து யோசித்து பார்த்தனா உனக்கு தெரியும். நீ சும்மா வந்துட்டு எங்கள் மாமாவுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணாத. எனக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னா நீ வந்துட்டு ஒரு வேலையில் இருப்ப. எனக்கு எதிரியாக நீனும் வந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுற அப்படி இப்படின்னு வச்சுக்குவேன். அவ்வளோதான், வேலையை விட்டு தூக்கிடுவேன் பார்த்துக்க. அப்புறம் உன்னால் அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் தெரிய முடியாது. ஐயோ பாஸ், நான் எதுவும் கேட்கல. நான் உங்கள்கிட்ட எதுவும் சொல்லலை, நீங்களும் எதுவுமே கேட்கல. சரிங்களா? மறந்துடுங்க என்ன. இப்படியே நீ வந்துட்டு பொழைச்சிக்கிட்டேன்னா நல்லா இன்னும் கொஞ்ச நாள் இருப்ப. இல்லை எதிர்த்து நின்னா வச்சுக்குவேன், அடுத்த நிமிஷமே அவ்வளோதான். இந்த தடவை சொல்கிறேன், அடுத்த தடவை சொல்ல மாட்டேன். என்னோட ஆக்ஷனில் நீ பார்ப்ப. இனிமே இந்த மாதிரி நடக்காது பாஸ்.
ஏய் உனக்கு புரியுதா இல்லையா? நான் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீ வந்துட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு பொறுப்பே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க. சரி ஒரு வார்த்தை அவள் வீட்டுக்காவது போயிருக்காளான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வரலாம் தானே. ஐயோ நீடா உன் தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குது. சரி வா அவள் வீட்டுக்கே போய் பார்ப்போம் என்ன ஏதுன்னு. சரி வா வேமா நட. ஏய் நிலா அங்கே பாரு, அது அஸ்வினி தானே? ஏய் ஆமாம், கூட இருக்கிறத பார்த்தா வியான் மாதிரி இருக்கே. அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சண்டை ஏதாவது போடுறாங்களா? வா என்னன்னு போய் பார்க்கலாம். ஆமா பாஸ், எப்படி வெளியில வந்திருக்கீங்க? உங்களுக்கு வெயில் பட்டாதான் அலர்ஜி ஆகுமே, எப்படி வந்திருக்கீங்க? அதெல்லாம் அப்படித்தான்டா. வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு வெளில போகிறதுக்கு எங்கள் மாமா வந்து எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு முன்னாடி ஒரு காலத்தில். அது இப்போ வரைக்கும் யூஸ் ஆகுது. அதுவும் அந்த மனுஷன் எப்போ எடுத்துக்கிறான்னு வேற தெரில. ஓ அப்படியா? என்ன அப்படியாங்கிறது ஒரு மாதிரி இருக்கிறீ என்னடா? வேற யார்ட்டையாவது அங்கே இருக்கவங்கள்ட்ட சொன்னேன்னா வச்சுக்குவேன், அவ்வளோதான். நான் சொல்ல மாட்டேன் பாஸ், சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்டேன். பின்னாடி பாரு அவங்க 2 பேரும். டக்குன்னு வாய்ஸை மாற்றிக்க. யார் பாஸ்? அதான்டா அந்த நிலா ஜெசி. ஓ அவங்களா? இந்த இருங்க, என்ன தேடி தான் வந்திருப்பாங்க. இந்த அஸ்வினியை தேடி. இருங்க பார்த்துக்கலாம் அவங்கள. ஏய் நிலா ஜெசி எப்போ வந்தீங்க? ஏன் அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க நம்ம ஃப்ரெண்டு தான். நான் இங்கே இருக்கேன். ஏய் நிலா ஏன் பயப்படுற? நம்ம ஃப்ரெண்டு தான், வா. வியான் தானே, நம்ம கிளாஸ்மேட் தானே, வா. ஐயோ இவ இப்படித்தான் எதுக்கு எடுத்தாலும் அப்படி ஷையாக ஃபீல் பண்ணுற மாதிரி நடிப்பா. வா ஜெசி நீனும் தான். ஹாய் வியான், என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? ஹாய். உங்கள் முகம் ஏன் ஒருன்னு இருக்கு வியான்? நாங்கள் ஏதாவது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டோன்னா சொல்லுங்கள், நம்ம இன்னொரு நாள் வேணால் பேசிக்கலாம். நாங்கள் வேணால் அப்புறம் வரட்டுமா? ஏய் அவன் முகமே அப்படிதான். உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது தான் என் வேலையே. நீங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணிடுவீங்களா? நினப்பு தான். வியான் ஏதாவது சொன்னீங்களா இப்போ? இல்லையே, ஒன்றும் இல்லையே. இல்லை கிளாஸ் ரூம்லேயே உங்கள்கிட்ட பேசியிருக்கணும்னா எப்படி பேசுகிறதுன்னு தெரியலையா? அதான் அஸ்வினிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நீங்களும் கரெக்டாக வந்துட்டீங்க. ஹாய் 2 பேரும் எப்படி இருக்கீங்க? வெல் அண்ட் குட். நீங்கள்? ஓகே தான். இது ஜெசி நீ ஏன் பேச மாட்டேற? நானும் ஃபைன் தான். எப்படி உங்களுக்கு ஏரியா இங்கே எல்லாமே செட் ஆயிடுச்சா? ஓகே தான், செட் ஆகிக்கிட்டே இருக்கு. பார்ப்போம். நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நாங்கள் அப்புறம் வரட்டுமா? நீங்கள் உங்களோட பேச்சை வேணால் கண்டினியூ பண்ணுங்க. ஜிசி வா கிளம்பலாம். ஓகே நாங்கள் கிளம்புறோம், இன்னொரு நாள் பார்க்கலாம். அஸ்வினி பாய், டேக் கேர். பாய் பாய், பத்திரமா போயிட்டு வாங்க. அவாடா 2 பேரும் போயிட்டாங்க. அடே பார்த்து பேசுடா, கொஞ்சம் முன்ன பின்ன யார் இருக்காங்கன்னு. இவங்களுக்கு ஏதோ டவுட் வந்துருச்சு போல, கடைசியில் பார்த்தியா இப்படி சொல்லிட்டு போகிறாங்கன்னு. அட போங்க பாஸ், அவங்க சும்மா இந்த சைடு வந்திருக்காங்க அவ்வளோதான். அந்த நிலா பொண்ணு நீங்கள் பக்கத்தில் இருந்தாலே தலைவலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நான் வேற கேட்டேன், மேபி அந்த பொண்ணுக்கு தலைவலி வந்திருக்கும், அதனால கிளம்பி இருந்திருக்கோம். நிலாவுக்கு நான் பக்கத்தில் இருந்தால் தலைவலியா? சம்திங் ஸ்ட்ரேஞ்ச்.